வணக்கம் ரிவி. அதாவது மைக்ரோ சாப்ட்வேர் விண்டோஸ் செயலிழப்பு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவைகள் பாதிக்கப்பட்டு கடந்த 2 நாட்களாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டும், மேலும் ஏராளமான விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாகி பல்லாயிரக்கணக்கான பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தனர். அதோடு சென்னை விமான நிலையத்தில் பொறியாளர்கள், இணையதள தொழில்நுட்ப வல்லுநர்கள் இரவு பகலாக பணியாற்றி அதாவது ஏற்பட்டுள்ள கோளாறுகளை சரி செய்ய முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சுமார் 24 மணி நேரத்துக்கு பின்பு இன்று காலை 11 மணியிலிருந்து சென்னை விமான நிலையத்தில் இணையதள சேவை சீரடைந்து உள்ளது. இதையடுத்து பயணிகளுக்கு போர்டிங் பாஸ்கள் கம்ப்யூட்டர்கள் மூலம் எடுக்கப்பட்டும் வழங்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரமாக மேனுவல் முறையில் கைகளால் எழுதி போர்டிங் பாஸ்கள் கொடுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தற்போது மீண்டும் இணையதள சேவை தொடங்கியுள்ளதால் விமான நிலைய அதிகாரிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். அதோடு பயணிகளுக்கும் கம்ப்யூட்டர் முறையில் உடனடியாக போர்டிங் பாஸ்கள் கிடைப்பதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதையடுத்து கடந்த 2 நாட்களாக விமான சேவைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனாலும் வழக்கமான விமான சேவைகள் இன்று மாலையில் இருந்துதான் முழுமையாக சீரடையும் என்று கூறப்படுகிறது. எனவே இனிமேல் புதியதாக எந்த விமானங்களும் ரத்து ஆகாது. அதே போல் எதிர்முனையில் வரும் விமானங்கள் தாமதமாக வருவதால் மட்டுமே இங்கிருந்து புறப்படும் விமானங்கள் சிறிது தாமதமாக புறப்பட்டு செல்லும். அவைகளும் கூட இன்று மாலைக்கு மேல் சகஜ நிலைக்கு திரும்பிவிடும் என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறுகின்றனர். ரவி.